Hi, welcome to our channel NK Learning. நம்ம இன்னைக்கு AutoCAD பேசிக் டியூட்டோரியல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம ஆல்ரெடி AutoCADல சாப்டர் 1ல் ட்ரா, மாடிஃபை, அனோட்டேஷன் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ லேயர், பிளாக்ஸ், இன்செட் இதை பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாடிஃபைல கொஞ்சம் டூல்ஸ் இருக்குது, அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸல் எக்ஸல் கொடுங்க. எக்ஸல் லைன் வரும். இதை எக்ஸலில் ஹரிசாண்டலும் போடலாம், வெர்டிகலும் போடலாம், ஆங்குலராலும் போடலாம். இங்கே பாருங்கள், எக்ஸல் கொடுத்து என்டர் கொடுத்துட்டிங்கனாலே வரும் என்ன மாதிரி வேணும்ன்ட்டு. இப்போ நான் ஆங்கிள் எடுத்திருக்கேன். ஆங்கிள் எடுத்தோடனே ஒரு ரெஃபரன்ஸ் கேட்கும், இல்லைனா ஸ்பெசிஃபிக் செகண்ட் பாயிண்ட் கேட்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக் செகண்ட் பாயிண்ட்டை எந்த ஆங்கிள் தேவையோ அந்த ஆங்கிளில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆங்கிளில் ஒரு எக்ஸல் லைன் கிரியேட் ஆகும். பாருங்கள், நான் இந்த ஆங்கிள் போட்டிருக்கேன். இந்த ஆங்கிளில் ஒரு எக்ஸல் கிரியேட் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இப்போ ஆஃப்செட் இருக்குது. இது ஆஃப்செட்னால் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த லைன்லேருந்து ஆஃப்செட் எடுத்துக்கலாம். எந்த ஆங்கிளில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்னு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும். நான் 20 feet போட்டு அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு ஆஃப்செட் எடுத்தேன். ஆஃப்செட் வந்துடுச்சு. எடுத்து இப்போ 10 feet போடுறேன். இப்போ 10 feetக்கு ஒரு ஆஃப்செட் வந்துடுச்சு. இது எக்ஸல் லைன் எதுக்குன்னா பெரும்பாலும் எலிவேஷன், கிராஸ் செக்ஷன் இதுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டீட்டெயில் ட்ராயிங் பண்ணும்போதும் எலிவேஷன் ரெடி பண்ணும்போதும் இந்த எக்ஸல் லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். இப்போ பிரேக் பார்த்துக்கலாம். கமாண்ட் பிஆர், இதில் கீழே கமாண்ட் பார் பாருங்கள், அந்த இடத்துல போட்டிருக்கோம் ஸ்பெசிஃபிக் செகண்ட் பாயிண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுன்னு. பாருங்கள், இந்த லைன் பிரேக் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ஒரு லைனுமே பிரேக் பண்ணுறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணலாம். அகெயின் ஒரு லைன் ஒன்று போடுறேன். இப்போது செலக்ட் பிரேக்கை கொடுத்துட்டேன். சென்டர் பாயிண்ட்லேருந்து எங்கே பிரேக் பண்ணணும்னு கேட்குது. நீங்கள் பாருங்கள், நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு தேவை செகண்ட் பாயிண்ட்டு பிரேக் கேட்குது. செகண்ட் பாயிண்ட்டையும் நான் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. இதுதான் பிரேக் டூல்ஸு. இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துக்கு தேவை, எந்த இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயிண்ட் பார்க்கலாம். அப்படியே கமாண்ட் ஜே கொடுத்தீங்கன்னா ஜாயிண்ட் கமாண்ட் வரும். அதை செலக்ட் பண்ணி எந்த இடத்துல எந்த லைனை ஜாயின் பண்ணணுமோ, எதெல்லாம் பிரேக் ஆகிருக்கோ, எதெல்லாம் கட் ஆகிருக்கோ அதெல்லாம் ஜாயின் கொடுத்து செலக்ட் ரெண்டு பாயிண்ட்டையுமே நீங்கள் ஜாயின் பண்ணணும். கட்டாக இருக்க ரெண்டுத்தையுமே ஸ்ட்ரைட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா அது ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். REC இன்டர் கொடுத்து டைமென்ஷன் கொடுத்து 10/2க்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டேன். இதை இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டில் ஒரு லைன் போட்டேன். இப்போது DIV கொடுத்தீங்கன்னா கமாண்ட் DIV கொடுத்தீங்கன்னா டிவைட் ஆக்டிவேட் ஆகிடும். டிவைட் ஆக்டிவேட் ஆனோடனே எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுமோ அது பாருங்கள், செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்கள் என்டர் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா செக்மெண்ட்டுக்கு போகும். எத்தனை செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறீங்க? எனக்கு ஒரு 5 செக்மெண்ட்டாக பிரியணும். நான் செக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு 5 செக்மெண்ட் வேணும்னா அங்கே பாருங்கள் 1 2 3 4 5 5 செக்மெண்ட்டாக பிரிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த பெரிய பாயிண்ட் சரியாக தெரிய மாட்டுது. இப்போ நம்ம சின்னதாக ஒரு
அந்த டைப்பை வந்து கொஞ்சம் மாற்றலாம். கமாண்ட் டைப்புன்னு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். கொடுத்தோன்னையும் அந்த இப்போ பாயிண்டில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் வேறு ஏதாவது ஸ்டைலுக்கு மாற்றலாம். பாயிண்ட்டோட ஸ்டைல் நான் இப்போ இது எடுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா விசிபிளாக இருக்கும் பாருங்கள். இப்போது அது பிரிஞ்ச இடத்துலேருந்து நம்மளுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணி காட்டுது. இப்போ 5 டிவைடும் ஆகிடுச்சு. அந்த இடத்துல இந்த மாதிரி ஷோவும் வருது. இதை வச்சு நீங்கள் ஒரு எக்ஸல் லைன் போட்டு அதை அழகாக பிரிச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். டிவைட் பண்ணுறது நீங்கள் ஒரு வார்ட்ரோப் இல்லை நிறைய பார்ட்டிஷன் பண்ணுறீங்க, அதுக்கு டிவைட் பண்ணணுன்னா ஈஸியாக பிரிச்சுக்கணும். இருக்கிற ஏரியாவை எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணுன்றதை டிவைட் கமாண்ட் ஈஸியாக பண்ணி கொடுக்கும். நீங்கள் டிவைட் யூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். எல்லாமே 2 ஃபீட் தான் இருக்கும். அது கரெக்டாக டோட்டலாக என்டையர் ஏரியாவும் கால்குலேட் பண்ணி எத்தனையாக பிரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த செக்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது அத்தனை பிரித்து கொடுத்துரும். இதுதான் டிவைட் கமாண்டோட ஒர்க்கு. பாருங்கள், எல்லாமே எவ்ரிதிங் எல்லாம் ஒரே லெவலில் இருக்குது. ஒரே டைமென்ஷனாக தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிவிட்டு இதை ட்ரிம் பண்ணி இந்த பார்ட்டிஷனை தனியாக எடுக்கலாம். இப்போ இதை ட்ரிம் பண்ணோன்னா TR கொடுத்து என்ட்ரு கொடுத்து என்டையர் ஏரியாவும் செலக்ட் பண்ணி அகெயின் ஒரு தேவையில்லாத ஏரியா இதெல்லாம் லைன்லாம் தேவை, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். அது கட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த பாக்ஸ் இப்போ இது ஒரு பாக்ஸை கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை நான் பிளாக் பண்ணுறேன். W கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரைட் பிளாக் பண்ணலாம். இது ஒரு தனியான ஒரு DWG ஃபைலாக எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபைலை வந்து வேறு எங்கேயாவது இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிளாக் பண்ணணும். ஆக்சுவலி இப்போது வந்து இதில் பாருங்கள், இதில் ரிட்டைன் டெலீட் கன்வெர்ட் டு பிளாக்னு இருக்குது. நீங்கள் டெலீட்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அது இருக்காது. நீங்கள் பிளாக் பண்ணதுக்கப்புறம் ரிட்டைன் கொடுத்தீங்கன்னா பிளாக் ஆனாலும் அங்கே இருக்கும். நீங்கள் இதை இப்படி பண்ணுற சில ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2Dலேருந்து 3Dக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் இந்த ரைட் பிளாக் தான் யூஸாக இருக்கும். இதை நான் ஒரு பிளாக் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சுட்டேன். இப்போது இது ஓப்பன் பண்ணலாம். ஃபைல் ஓப்பன். இது தனி DWG ஃபைலாகவே மாறிடும். ஒரு AutoCAD ஃபைலாகவே மாறிடும். இங்கே பாருங்கள், அந்த நேம் போட்டிருக்கேன் 01 ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அது மட்டும் தனியாக வருது. இதுதான் பிளாக்கு. இது பிளாக்னு ரைட் பிளாக். இது இன்னொன்று பிளாக்கும் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். இது ரைட் பிளாக்கு. இது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை தனியாக க்ரியேட் பண்ணி வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா 3ds மேக்ஸில் கூட இன்சர்ட் பண்ணி அதை 3Dயாக எடுக்கலாம். அதுக்கெலாம் யூஸ் ஆகும். அடுத்து பிளாக் கமாண்ட் B கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னு இந்த மாதிரி பிளாக் இந்த விண்டோ வந்துடும். அதில் செலக்ட் பிக் பாயிண்ட்டை செலக்ட் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்டை பண்ணணும், ஒரு பிளாக்காக பண்ணணுன்னா நீங்கள் ஒரு பிளாக்காக ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபர்தராக நீங்கள் அடுத்த ஒரு ட்ராயிங்ஸ் பண்ண பார்த்தா அதில் இந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணலாம். நான் ஒரு பார்ட்டிஷன் போட்டு பிளாக் பண்ணி எடுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். எடுத்து நான் தனியாக ஒரு பிளாக்காக இந்த ஃபைல்லே அது சேவ் ஆகும், வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு டிவி கேபினெட் பண்ணுறோம், அந்த டைமில் நம்ம தனியாக பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பிளாக் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. டைனிங் டேபிள், டிவி, சோஃபா எதை வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா ஒர்க்குக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பிளாக்கு. இப்போ இது பிளாக் ஆகிடுச்சு. இதை போய் எப்படி பார்க்கணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இன்சர்ட்டில் ரீசன் இப்போ நம்ம பண்ண பிளாக் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி நிறைய பிளாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது எல்லாமே ஷோ ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறது தான். இது எல்லாம் இப்போ இந்த ஃபைலில் இருக்குன்னா இந்த ஃபைலில் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் பிக் பண்ணாலே உள்ளே வந்துடும். செலக்ட் பண்ணி டபுள் ப்ளே டேப் பண்ணாலே போதும், உள்ளே இன்சர்ட் ஆகிடும். அதான் இன்சர்ட்.
அடுத்து லேயரை பற்றி பார்ப்போம். இது லேயர் ப்ராப்பர்ட்டிஸ். இதை பிக் பண்ணுங்கள். லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வரும். இதில் என்னென்ன லேயர் வேணுமோ நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொன்றும் ஒரு லேயரில் போட்டால் தான் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் ஒரு வால்னு போடுறேன். தனித்தனி கலரில் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை ஆகும். அந்த லைனை நீங்கள் போய் செலக்ட் பண்ணாலே போதும், அது வால்னு காட்டும். எப்பவுமே ஒரு ட்ராயிங்கை லேயரில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த இடத்துல போய்ட்டு லைனோட ஸ்டைல் டைப்ஸ் பண்ணிக்கலாம். இது அந்த லைனோட திக்னஸை கொடுத்துக்கலாம். அது அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி நம்மளே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம லேயர்ஸில் அது காட்டும். நீங்கள் எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன வேணும் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேல்யூன்னு கொடுத்துக்கலாம். இதுதான் லேயர்ஸு. நான் வால்னு ஒரு லேயரை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அகெயின் விண்டோன்னு ஒரு லேயர் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு கலரை சேஞ்ச் பண்ணிக்கணும். எல்லாமே லேயர் ப்ராப்பர்ட்டிஸ். நான் இந்த ப்ளூ கலர் கொடுக்குறேன். இதுதான் லேயரோட டீட்டெயில். இதில் லேயரை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், சென்டரில் வெளியே அவுட்டில் லேயர் விண்டோவில் நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. வால் அந்த ரெட் கலர் கொடுத்தா ரெட் கலர் வருது. இப்போ விண்டோவுக்கு நான் ப்ளூ கொடுக்குறேன், அந்த ப்ளூ வந்திருக்கும். இப்போ நம்ம தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லைனை கிளிக் பண்ணாலே போதும், அது என்ன லேயர்னு காட்டும். இது விண்டோ லேயர். நம்ம ஒரு ட்ரா பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அனுப்ப பார்த்தா அவங்க ஜஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணாலே அது என்ன நம்ம போட்டிருக்கோன்றது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அது வாலா, விண்டோவா, காலமா, சீலிங்கா என்னன்றது அந்த லேயரே சொல்லிடும். இது வந்து லேயரை வந்து ஹைட் பண்ணுறது. இது வந்து ஓப்பன் பண்ணுறது. செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிட்டுனா அந்த லேயர் டர்ன் ஆஃப் ஆகிடும். டர்ன் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது ஆன் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிருக்க லேயர் ஆன் ஆகிடும். இது வந்து லேயர் லாக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு தனியான ஒரு லேயர் லாக் பண்ணோன்னா வேறு ஒன்றத்தை செலக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணுற டைமில் ஓவராலாக செலக்ட் பண்ணால் அது செலக்ட் ஆகாத லாக்கில் இருக்கும். அதுக்கு தான் லேயரை யூஸ் பண்ணுன்றது. இப்போ இதை மட்டும் இப்போ மூவ் பண்ணுறோன்னா இது மட்டும் செலக்ட் பண்ணி ஈஸியாக மூவ் பண்ணலாம். நிறைய ட்ராயிங்ஸ் பண்ண பார்த்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லேயர் அன்லாக் ஆகிடும். இது ஐசோலேட், இது அன்ஐசோலேட், ஃப்ரீஸ், அன்ஃப்ரீஸ். இந்த மாதிரி இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்சர்ட் பார்த்தீங்க. இன்சர்ட்டில் இப்போ இந்த சோஃபா எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் ஷோ பண்ணி பார்க்கலாம். நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் இந்த ட்ரீயை போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் போதும், உள்ளே இன்சர்ட் ஆகிடும். அது நம்ம சைஸுக்கு தேவையான மாதிரி ஸ்கேலும் பண்ணிக்கலாம். எஸ்சின்னு கொடுத்துட்டேன். செலக்ட் ஃபஸ்ட்டு பேஸ் பாயிண்ட் பிடிச்சி எடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணாலே அது ஸ்கேல் ஆகிடும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தெரியும்னா ரெஃபரன்ஸ் கூட ஆர் கொடுத்து என்ட்ரு கொடுத்து ரெஃபரன்ஸ்லேயும் வச்சு அதை எடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். இது மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்னால் நீங்கள் எந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எதை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணி இப்போ இதை பிக் பண்ணிங்கன்னா இதுவும் அதே லேயராக மாறிடும். இப்போது இது ஃபஸ்ட்டு வால் விண்டோன்னு இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு லைனு இப்போ ஆல்ரெடி சோஃபாவில் ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் ஒரு லைன் பண்ணுறேன். இது சோஃபா லேயரில் இருக்குது. இதை செலக்ட் பண்ணால் அதுவும் சோஃபா லேயருக்கு மாறிடும். இதுதான் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள்
லைன் எந்த லேயர் இருக்கோ ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் அந்த லேயருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து ஈஸியாக மாற்றிக்கலாம். நீங்கள் அந்த டைம் தனியாக ஒரு லேயரில் போட்டு அந்த லேயரை மிஸ் பண்ணால் கூட இப்படி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அட்டாச் இன்சர்ட் போகிறோம். இன்சர்ட்டில் அட்டாச் எப்படி வந்து ஒரு இமேஜ் ஃபைலை உள்ள அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ இந்த டைலை ஓப்பன் பண்ணுறேன். இந்த டைலை உள்ள அட்டாச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் செலக்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேஸ் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அது ஸ்கேல் ஆகி வரும். எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ் இங்கே அட்டாச் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம ஸ்கேல் பண்ணியும் எடுத்துக்கலாம். அட்டாச்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் இமேஜ் ஃபைல் PDF எது வேணாலும் உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இதை நான் ஸ்கேல் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணுற பேஸ் பாயிண்ட்டை அண்ட் எகெயின் ரெஃபரன்ஸ் கொடுத்து பேஸு அண்ட் டாப் பாயிண்ட்டை பிடிச்சி மேலே இழுத்தனா இது செலக்ட் ஆகிடும். இது ஸ்கேல் ஆகிடும். நம்ம தேவையான சைஸுக்கு ரெடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இன்சர்ட்டில் அட்டாச்மெண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் போடுறோன்னு வச்சுங்க. இப்போது அது வந்து சோஃபா லேயரில் இருக்குது. ஜஸ்ட் இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் லேயருக்காக மாற்ற போகிறேன். ஜஸ்ட்டு செலக்ட் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ், அவ்வளோதான் மாறிடும். அது செலக்ட் எந்த இதை மாற்றணுமோ அதை ஒரு செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், அது மாறிடும். நான் ஒரு அவுட்டர் லைன் போகிறேன், ஆஃப் செட் எடுத்துகிட்டு இப்போ இதை பிரிண்ட் பண்ணணும். எப்படின்னா கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஓப்பன் ஆகிடும். கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் கமாண்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் அந்த பிரிண்ட் பேஜில் நீங்கள் DWG PDFன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதான் PDF ஃபார்மேட்டாக மாற்றுறது. Adobe PDF இருக்கும், PDF இருக்கும். ஆனால் சிஸ்டத்துலேயே AutoCAD ஃபைல் இன்பில்டாக இருக்கிறது வந்து DWG PDF. இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அது எல்லா சிஸ்டத்துலையும் இருக்கும், ரெக்கமெண்டடாக. போயிட்டு பேஜ் சைஸை எடுத்துக்கங்க. A3 or A4 எக்ஸ்ட்ரா ISO எக்ஸ்டாண்டர்ட் A4 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. A4 or A3 எது உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து லேண்ட்ஸ்கேப் போர்ட்வேட் இல்லை எது வேணுமோ அதை அந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணியிருக்கலாம். நான் செலக்ட் விண்டோ கொடுக்குறேன். எந்த விண்டோ வேணுமோ விண்டோவை செலக்ட் பண்ணுங்கள், ப்ரிவ்யூ கொடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்துடுச்சு. இதை அப்படியே பிளாட் பண்ணிங்கன்னா PDF ஃபைலாக மாறிடும். இதை நான் drawing 1 சேவ் பண்ணுறேன். இப்போ போய் பாருங்கள், drawing 1 சேவ் ஆகிடுச்சு. இந்த ஒரு PDF ஃபார்மேட்டாக சேவ் ஆகிடுச்சு. இதுதான் ஈஸியாக நம்ம பிரிண்ட் ஃபைல் மாதிரி ஒரு PDF ஃபைல் எடுக்கலாம். நம்ம பண்ண ஒர்க் அவுட்புட் எடுக்கிறது. PDF எடுத்தால் எதில் வேணால் அப்படி டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இது வரைக்கும் பேசிக் டியூட்டோரியலில் AutoCADல பேசிக் டியூட்டோரியல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே வந்து அந்த இதோட ஃபுல் டீட்டெயிலாக உள்ள போய் நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.